வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன சின்ன சினிமா. புதியகம் தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமாவில் வாரம் விறுவிறுப்பான வித்தியாசமான படங்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு பெஸ்ட் ஆஃப் சின்ன சின்ன சினிமா பார்க்க போகிறோம். நம்மளோட நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் இடம்பெற்ற சிறந்த படங்களோட தொகுப்பு. அந்த படங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் யாருன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், லூமியா பிரதர்ஸ். அவங்க ஆரம்பித்து வச்ச அந்த தொடக்கம் தான் இன்றைக்கி நம்மளோட ஃபீச்சர் ஃபிலிமாக பார்க்குறோம். அதில் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது, இன்றைக்கி நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த டெக்னாலஜியை அவங்க எப்படி தொடக்கி வச்சாங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷம் அடங்கிய ஒரு குறும்படமாக தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இந்த குறும்படத்தில் இருக்கக்கூடிய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு மனிதர் வெளியே வர மாதிரி இருக்கும், ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகி போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அப்படியே அங்கங்கே கட் பண்ணினா ஒரு சீன்ஸ் மாதிரி தான் எல்லாம் சேர்த்த ஒரு படமாக ஒரு 10 நிமிஷம் படம் கொடுத்தாங்க. அந்த 10 நிமிஷம் ஆரம்பித்த குறும்படம் தான் இன்றைக்கி ஃபீச்சர் ஃபிலிமாக ரொம்ப நிறைய டெக்னாலஜிஸோடு வளர்ந்து நிற்குது. ஆனால் எல்லா விதமான டெக்னாலஜிஸும் உள்ளடக்கி ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்டோட ரொம்ப அழகான விஷயங்கள் நிறைய நிறைஞ்சு நம்மளோட சின்ன சின்ன சினிமாவில் நிறைய நல்ல குறும்படங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த தொகுப்பில் நாம் இன்னைக்கு முதல் பார்க்க போகிற படம் கட்டம் சரியில்லை. பேருக்கு ஏற்ற மாதிரி படத்தில் வந்து நிறைய கான்செப்ட் இருந்தது. இந்த படம் வந்து இயக்குனர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாராயணன். இந்த படத்துக்குள்ளே வந்து நமக்கு நிறைய சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இருக்கலாம், பட் ஜோஷியம் இருக்கா இல்லையா இதெல்லாம் செகண்டரி. ஆனால் அதை நம்புகிற ஒரு அப்பா, ஒரு பையன், அங்கே ஒரு காதல் அண்ட் 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள், இவங்க கூடு விட்டு கூடு பாஞ்சா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஒருத்தரை பற்றி தெரிய வரும் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்து ரொம்ப காமெடியான ஒரு எண்டிங்கோட படம் கொடுத்துருந்தாரு. இப்போ கட்டம் சரியில்லை படத்தை பாருங்க. என்ன கார்த்திக், ரெக்கார்டிங் முடிஞ்சா? கேட்டீங்கல்ல, நான் தான் கார்த்திக், ஸ்போர்ட்ஸ் ஒரிஜினலாக இருக்கேன். எங்கள் அம்மாட்ட கேட்டிங்கன்னு வைங்களேன், கிரிக்கெட்டிங் மியூசிக் போடுறாம்பாங்க. மா போயிட்டு அப்புறமா வாப்பா. மா கார்த்திமா, இவன் ஒருத்தன் கதவு திறந்து தாண்டா இருக்கு. எனக்கு வயசு 30, மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன். ஆனால் இன்னும் கல்யாணம் ஆகலை. இப்போலாம் கல்யாணம் வெறுப்பாக வருது. ஏன் தெரியுமா? கார்த்திகோட போடா பயங்கர கோகாரு. அப்படியா சொன்னாவ? ஐயா கேமராலாம் இருக்குப்பா. எப்பா என்ன சொல்லிருக்க நீ? என்ன சொல்லிருக்க நீ? காதை விடுப்பா. யோ, நான் என்ன இப்படியா சொன்னேன்? கார்த்திக் படத்துக்காக நீ படம் பண்ணது போதும், பாடல பண்ணது போதும். ஃபர்ஸ்ட் கேமரா ஆன் பாட்டு. நீ ஃபர்ஸ்ட் கேமரா ஆன் பாட்டு. கேமரா ஆன் பாட்டு சொல்லுவா. இல்ல கார்த்திக், கதை ஐயோ இதெல்லாம் பண்ணாத. அவர் இப்படிலாம் இல்லையா? அப்புறம் அவர் எப்படி? அதாவது பாத்தீங்கன்னா, இந்த பயலோட ஜாதகம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த 7ல இதாங்க என் பிரச்சனையே. 1960 பிறந்து கவர்மெண்ட் ஜாபு, கல்யாணம், வீடு வாசல், அது இதுன்னு எல்லாத்தையும் ஜாதகம்னு கட்டத்துக்குள்ளேயே முடிச்சிட்டாரு. அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு ஜாதகத்து மேலே நம்பிக்கை இருக்கு. நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஓய் இங்கே வாடா. உனக்கு இந்த ராகு கேதெல்லாம் தெரியுமா? எனக்கு ரகு தான் தெரியும். அவன் 2Dல படிக்கிறான். இதோ இவ்வளோதாங்க வாழ்க்கை. இதே ஜாதகம் தான். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காது ரோய். உம்மா பையனுக்கு படிப்பு சுட்டு போட்டாலும் வராது ஓய். நான் சொல்லல, ஜாதகம் சொல்லுது. என்னதான் கஷ்டப்பட்டாலும் இவன் சொந்தமா 10 ரூபா சம்பாதிச்சு சாப்பிட்றது பெரிய விஷயமாக்கும். நான் ஒரு இளநீ கொடுங்கண்ணா. என்னத்த சொல்ல, ஜாதகம்லாம் ஓகே தான், பட் அதையும் தாண்டி கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல? அது வந்து அப்போ உங்களுக்கு இந்த கதை கிடையாது. ஏய், என்ன கேமரால எடுக்கிறீங்க? ஹலோ, அதான் கதை இல்லைன்ட்டியப்பா. சரி விடுங்க, உங்களுக்காக சொல்கிறேன், ஓகேவா? சொல்லி தொலை. எனக்கு எங்கள் அப்பா மேலே வெறுப்பு வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அருள், ஏன் அருள்மொழி நங்கை. அவ பேரு மட்டும் இல்ல, அவ பேச்சும் அருள் தான். என்ன ஏறமோது ஒன்று சொல்றேன், இப்போ ஒன்று சொல்றேன். என்னையா முழிக்கிற? என்ன பண்ணுவ? 100 ரூபாய் கொடுக்க முடியாது, 50 ரூபாய் தான் கொடுக்க முடியும். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோயா. ஏன் அருள்மொழி நங்கை சொன்னேன் எங்க அப்பா கிட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அதையும் 7ல சனி, 8ல கேது, கட்டம் சரியில்லையப்பா. அதுக்காக விட்டு வர முடியுமா? அவ என் மேல நம்பிக்கை வச்சிருக்கா, அதெல்லாம் என்னால் ஏமாற்ற முடியாது. அப்புறம் என்னங்க காதல், நம்பிக்கை இல்லாத காதல்.
இப்பயும் பேசிட்டு தான் இருக்கேன் வீட்டுக்கு தெரியாமல். தெரில என்ன போகுதுன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கு கொரியரில் என்னெல்லாம் வரும்? புக்ஸு, பாஸ்போர்ட்டு, சில சமயம் வத்த குழம்பு கூட வரும். ஆனால் எங்கள் வீட்டில் என்னெல்லாம் வரும் தெரியுமா? கொரியர் சார். அப்பா இல்லையா சார்? பா கொரியர். என்னையா? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன்யா. நீ? நான் நல்லா இருக்கேன் சார். இதாங்க என் பிரச்சனையே. இப்போலாம் எங்கள் வீட்டுக்கு யாருமே வரதில்லைங்க கொரியர் பாய் தவிர. சார் கொரியர். ஐயா கொஞ்சம் இங்க வாயா. ஐயா கூப்பிடுதம்ல, வாயா இங்க. என்னப்பா? நான் போன மாசம் மாசாணியம்மன் கோயில் போயிட்டு வந்தான்ல. ஏன்டா என் மேல உள்ள கோவத்தை சாமி மேல காமிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அங்க பூஜை கொடுத்துட்டு வந்தேன், அதான் பிரசாதம் அனுப்பிச்சிருக்காவ. இங்க வாயா. ஐயோ ஆண்டவா, ஏதாச்சும் பண்ண. ஷார்ட் ஃபிலிமில் பெருசாக ஆண்டவனால் என்ன செஞ்சிட முடியும்? அப்பாவையும் பையனையும் கூடு விட்டு கூடு பாய வைக்கிறதை தவிர. என்னப்பா நடக்குது? யாரு? என்னங்க இங்க வாங்களே. இவ ஒருத்தி. அப்பாவும் பையனும் என்ன பண்றீங்க அங்க? மொபைலை வச்சுட்டு போயா, அம்மா எதுவும் கேட்க போறா. யாருப்பா? அருள்மொழி. என்னவா? உன்னை பார்க்கணுமா, முக்கியமான விஷயமா. சாயங்காலம் 4 மணிக்கு எப்பயும் மீட் பண்ணுற இடம்னு சொல்லுச்சு. என் மொபைலை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் மொபைலை நான் வச்சுக்கிறேன்ப்பா. ஏன்? இல்லை, எப்போதும் அருள் என் மொபைல் எடுத்து வச்சுப்பா. எதுக்கு? இல்லை, டிஸ்டர்பன்ஸாக இருக்குமேன்னு. நான் கால் பண்ணால் மட்டும் எடுங்கப்பா. ம் சரி. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற? உங்க அப்பா வேட்டியை புடிச்சுக்கிட்டே நீ எதுவும் பேசாத கார்த்திக். உனக்கு உங்க அப்பா பெருசா இருக்கலாம் கார்த்திக், அதுக்காக நீ உங்க அப்பாவும் ஏன் வாழ்க்கையை தியாகம் பண்றீங்க? அப்படி என்னடா உங்க அப்பாக்கு பெரிய பிடிவாதம்? பெரிய இவராட்டம். நல்லா ஏதாவது சொல்லிட போறேன். என்ன சொல்ல போற இப்போ? உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தானே? அதானே, அவருக்கெல்லாம் அப்படி நடந்தாதான் கல்யாணமே. தயவு செஞ்சு அந்த மொபைலை உள்ள வைக்கிறியா? எனக்கு எரிச்சலா இருக்கு. அண்ணா ஒரு டீ போடுங்க. ஹலோ. எனக்கு பயமா இருக்கு கார்த்திக். எங்க வீட்லயும் கல்யாணத்துக்கு பிரஷர் கொடுக்கறாங்க. எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு தெரியல. போறியா கார்த்திக்?
நான் இவ்ளோ பேசுறேன், நீ எதுவுமே பேசாம போறியா கார்த்திக்? ஆனா என்னால போக முடியலடா. நீ திரும்பி பார்க்கும்போது நான் இங்க இருப்பேனான்னு தெரியல. நிறைய யோசிச்சையா, பெருசாக ஒன்றும் தோணலை. அந்த பொண்ணு சரி வராதியா. எப்படி எப்படி உனக்கு பேசி புரிய வைக்க போகிறேன்னே தெரியலையா. எனக்கும் தெரியலப்பா உங்ககிட்ட எப்படி பேசி புரிய வைக்க போகிறேன்னு. சரியா, நீ தூங்கு, நம்ம காலையில் பேசிக்கலாம். சரிப்பா, ஆனால் நானும் பேசணும். இல்லை கார்த்திக், இது சரி வராதியா. இல்லைப்பா, நான் நல்லா யோசிச்சிட்டேன். அது என்னடா, எங்களுக்கெல்லாம் வராத காதல் உங்களுக்கு மட்டும்? பா, வனஜான ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. சார், கொரியர் சார். திறமையான இயக்குனர்களை வெள்ளித்திரைக்கு வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பயணம் தான் இது. அந்த பயணத்தில் நம்மளோட சின்ன சின்ன சினிமாவில் இது வரைக்கும் இடம்பெற்ற சிறந்த படங்களின் தொகுப்பை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் அபிமன்யு. முருகப்பிரகாஷ் தான் இந்த படத்தோட இயக்குனர். இந்த படம் பற்றி சொல்லணும்னா அண்டர் கவர் ரிப்போர்ட்டிங் பற்றி ரொம்ப அழகாக எடுத்திருந்தார். அதாவது ஒரு பத்திரிகையாளர் மறைமுகமாக ஒரு கிரைம் நடக்கிற விஷயங்களில் என்னென்ன மாதிரி அதில் நுணுக்கங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப மறைமுகமாக இருந்து அது பின்னாடியே போய் அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அப்படியே ரொம்ப அழகான ஒரு படம், ரொம்ப அழகான கதையோட கொடுத்திருந்தாரு. இந்த படத்தை நீங்க இப்ப பாருங்க சின்ன சின்ன சினிமால. வணக்கம். உண்மை நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பழகன். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அண்டர் கவர் ரிப்போர்ட்டிங் எனும் ஒரு மறைமுக ஆய்வு. நம் பத்திரிகை நிருபர்கள் எடுக்கும் துணிச்சலான வீடியோ ஆதாரங்கள் சம்பந்தப்பட்ட நபர்களின் ஒப்புதலுக்கு பின்னும் மற்றும் காவல்துறையின் உதவியுடனும் தான் எடுக்கப்படுகிறது. இருந்தபோதிலும் சில நேரம் நமது பத்திரிகை நிருபர்கள் பல இன்னல்களை சந்திக்க நேரிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சம்பவம் இந்த வாரம் நிகழ்ந்தது. அதைத்தான் இந்த வாரம் நாம் நிகழ்ச்சியில் பார்க்கப் போகிறோம். கூலிக்கு கொலை செய்யும் குற்றவாளிகள் எளிதாக வழக்குகளிலிருந்து விடுதலையாகிறார்கள். விடுதலையான பின்பும் பணத்துக்காக குற்றங்களை தொடர்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியை நெருங்க நமது நிருபர் ஒரு மறைமுக ஆய்வை தொடங்கினார். பல இன்னல்கள் நேரிடும் என்று காவல்துறை எச்சரித்த போதிலும் காவல்துறையின் உதவியுடன் இதை செய்தோம். பல இன்னல்களையும் சந்தித்தோம். என்ன நடந்தது என்பதை நீங்களே பாருங்கள். என்ன சார் பேசுறீங்க? உங்க நோக்கத்துக்குலாம் நாங்க ஆட முடியாது சார். ஐட்டங்காரன்னு அரசியல்வாதி நினைச்சீங்களா? மூஞ்சி முன்னாடி போய் மைக்கு நிட்டுருக்கு. பொருள் எடுத்து போட்டானா கோர்ட்ல வந்து நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவான். உங்க ரிப்போர்ட்ரு பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு மேலே போறதுக்கு ரெடியா? அதுக்கு தான் சார் நாங்கள் ப்ரொடெக்ஷன் கேட்குறோம். சார் நீங்க சொல்ற ஐட்டங்காரன் யாரு தெரியுமா சார் உங்களுக்கு? கட்ட உள்ள போய் 3 வருஷம் ஆச்சு. அடுத்த வாரம் வெளியே வரான். பையன் திருந்தி வாழணும்னு வேற சொல்றான். அவனை போடுறதுக்கு பல பேர் வெயிட்டிங் சார். அந்த இளவு நடந்தவனே நானே சொல்லி அனுப்புறேன். வந்து பணத்தை படம் பிடிங்க. கட்டையை யார் சார் போட போறாங்க? ஹலோ, நீங்க வந்த வேலையை மட்டும் பாருங்க சார். அவன் ஐட்டங்காரன் சார். கட்டையை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எங்க கிட்ட இருக்கு. கட்டை ரிலீஸ் ஆனதும் இந்த ஆபரேஷனுக்கு பெர்மிஷன் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. கமிஷனர் பெர்மிஷன் இருக்கு சார் எங்க கிட்ட. சார் ஏதாச்சும் என் தொப்பி பறந்துடும் சார். சரி பண்ணலாம். கட்ட தெரியும். கட்ட அதெல்லாம் தெரியாதுண்ணா.
பாஸ் கட்ட தெரியும். என்ன மேட்ரு? இல்லை பார்க்கணும். அவர் உள்ளே இருக்காரு. இல்லை வெளில வந்துட்டானாங்க. ஹலோ கிளம்பு. ஹலோ, ஆமாம், யார் நீ ரொம்ப நேரமாக ஏரியாவில் சுற்றினுக்கிற? இல்லை கட்டன்றவரை பார்க்கணும். பால் குடிக்கிற குழந்த மாதிரி இருக்கிற, பாய்சனை தேடுற, என்ன மேட்ரு? ஜெயிலேருந்து வெளியே வந்திருக்காப்புல, இதான் பார்த்துட்டு போகலான்ட்டு. செலவாகும் பரவாயில்லையா? எவ்வளோ ஆகும்? 10 ரூபா. ரொம்ப ஜாஸ்தியாகுது. அப்படின்னா 3 கிளம்பு. என்ன அந்த முனவரும் போயிட்டு வாமா. போமா. நானா கட்டையை காட்டுறேன்னு சொல்லி சிலாகிற. போமா போ. அப்படியே நட. யாரா நீ? இல்லைண்ணா கட்டையை பார்க்கலான்னு வந்தேன். ஒருத்தன் 10 ரூபா துட்டு வாங்கின்னு நடக்க விட்டானே. பேசாமல் நட. நான் கேட்குறேன்னு பேச இல்லை. கட்டைக்கு உனக்கு தெரியுமா இல்லை உனக்கு கட்டையை தெரியுமா? சேகர் ஃப்ரெண்டு நானா? சேகரா? ஆமாண்ணா சேகர் ஃப்ரெண்டு நான். அதான் வந்து பார்க்கலான்னு. சரி வா. சொல்லு. தானே 10 ரூபா சேகர் கட்டையை பார்க்கணும். ஏய் நான் தானே கட்ட. என்ன மேட்ரு? சார்ண்ணா தெரியாதுண்ணா. எந்த ஏரியாடா நீ? மாந்தோப்புண்ணே. 6 மாதத்துக்கு முன்னாடி செல்லை ஒன்று பார்க்கலான்னு வந்தேன். நீ செஞ்ச மட்டைக்கு செல்லை பெர்மிஷன் இல்லைன்ட்டானு. சேகர் உனக்கு அப்புறம் தெரியும்? சேகரனை 3 வருஷமாக துபாயில் தானே இருந்தார். கட்டட வேலை. என்னை தவிர யார்கிட்டையும் எதை பற்றியும் பேசாது. ஆனால் உன்னை பற்றி சொல்லும் போது மட்டும் கிசாபாக இருக்குண்ணே. ஏய் சும்மா இருக்குண்ணே. 13 மட்டை சுகராக பண்ணிங்க. மிஸ்ஸே ஆகலையாமே. அதுலேயும் அந்த ரெட்டேரி சங்கர் கட்டிட்டு வந்த செல்லிட்டு அவ்வளோ தூடுவாமா? இவன் அப்படி போனா? பொண்டாட்டி சீரெல்லாம் அறுத்து விட்டுலானே. செய்கிற தொழிலே பிடிக்கலண்ணா. அதுக்குன்னு சொல்லாம கூட போவான்? அப்படிலாம் இல்லைண்ணே. துபாயிலேருந்து உங்களுக்கு 3-4 வாட்டி ட்ரை பண்ணாப்பில் உன் மொபைல் தான் சுவிட்ச் ஆஃபு. அப்புறம் தான் நீ உள்ளே போனதே தெரிய வந்தது. அவன் ஃபோன் நம்பரை கொடு. அவர் எப்பவுமே பூத்தில் இருந்தானா பண்ணுவார். பண்ணா சொல்கிறேன். உன் நம்பர் ஒன்றா நோட் பண்ணிக்க. சரிண்ணா. வேறு எது மேட்டர் இல்லையே? சரி நீ கிளம்பு, நான் கூப்பிட்றேன். அப்புறண்ணே அண்ணா ஒரு நிமிஷம். சேகர் நான் கொடுக்க சொன்னாப்புல. என்னடா அது? நல்லா தெளிவாக தாங்கிற. எதுக்குடா துட்டு? சேகர் ரெட்டேரி சங்கர் மேட்டரில் ஒரு 50,000 பேலன்ஸ் எடுத்தது. அதை கொடுக்குறதுக்குள்ளே போயிடுச்சு துபாய்க்கு. அதான் என்னண்ட குத்து விட்டுச்சு. அந்த மேட்டரில் அவனை சந்தேகப்பட்டேன்.
சார் எப்பரா இருக்காரு? அவருக்கு என்னண்ணே, அவர் அங்கே சந்தோஷமாக தான் இருக்கிறாரு. நீ தான் இங்கே. சரி பார்க்கலாம்லாம். வரும் சார். நீ இருந்தா ஜபா குமாரே, நான் உன் ஏரியாவில் போட வரானுங்க. ஆமாம் உன் கையில் பொருள் இருக்கு. துபாயிலேருந்து வந்து 6 மாதம் ஆகுது. 2 அசால்ட் பண்ணேன், கையில் காசு இல்லை, தான் சேஃப்டிக்கு. சரி சரி நீ கிளம்பு. குன்றத்தூரில் மேட்ரு ஒன்றுக்குது, முச்சா செட்டில் ஆகிடலாம். இதெல்லாம் எதுக்குண்ணே? அந்த மேட்டர் நான் ஃபோனில் பேசிக்கிறேன். ஃபஸ்ட் நீ கிளம்பு. கிளம்புடா. இந்த மாதிரி பீச்சில் வந்து காற்று வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? சேகரை 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டானுங்க. கடைசியாக நடந்த ரெட்டேரி சங்கர் மேட்டரில் தான் சுற்று போட்டானுங்க. டேய் என்னடா சொல்கிற? பொண்டாட்டி வேற ஒருத்தனோட ஓடி போகிறதுக்காக தான் துபாய் ஓடிட்டான்னு கதை கட்டி விட்டா. அந்த கர்மத்தை விடு. உனக்கு தான் அடுத்தது சுத்து போட்டானுங்க. நீ பஞ்சமேட்டில் உள்ள போயிட்ட. அதான் உன்னை போட கூப்பிட்டு வந்தேன். டேய் வேணாடா. டேய் 2 பொண்ணு இருக்குடா, வேணாடா. சொல்ற கேளு, அவசரப்படுற நீ. கவுன்சிலர் சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக பிச்சை காசு 50,000 கூடவே தொழில் பண்ணி சுத்தி போட்டிடாதீங்க. ரெட்டேரி சங்கர் தம்பிடானா? டேய் வேணா. ஆற போட்டு செய்யறதுன்னா என்ன தெரியுமாடா உனக்கு? இப்ப செய்வானுக்கு பாரா. டேய் வேணாடா. யாரா? டேய் கட்டேடா போடா. டேய் கட்டே வேணாடா. ஏடா கட்டடா. சொல்லுங்க கேளு. நான் யார் தெரியுமா? கூப்பிட்டு வந்து கட்டங்கறேடா. ஏய் 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 இவனடா கட்ட. டேய் அங்க வருது பாரு. முதல் வண்டியில பிரஸ், ரெண்டாவது வண்டியில போலீஸ், கேமரா, மைக், பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வராங்கடா. மாட்டீங்கடா நீங்க. டேய் போலீஸ்ரா. எல்லாத்தையும் மேல துப்பாக்கி இருக்குடா. போட்டவா போட்டவா உட்காரா உட்காரா. நான் என்னடா கட்ட? அந்த வராமற வண்டியில அவன் தான் ஒரிஜினல் கட்ட.
விடுங்க விடுங்க மாணிக்க விடுங்க. ஏ கான்ஸ்டபிள் பிடியா அவனை சொல்றல. பிடியா. ஏய் கட்ட உள்ள போறேன்னு நினைக்கிறியா? வெளில வந்து என் அண்ணனை போறதுக்காக திருப்பி வந்து போறேன்டா உன்னை. ஏய் வாடா டேய். சார் மூர்த்தின்னு ஒருத்தன் கட்டையை 3 நாளா தேடுறான். இது ஏதோ லைன் அடிக்கிற மேட்ரு மாதிரி தெரியல. ஆனா இதுல ஏதோ மேட்ரு இருக்குது. அவனை செட்டாண்ட கூட்டினு சொல்லு. மாணிக்கம் சார் இதுக்கு நீ தான் சரியான ஆளு. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். சேகர் எப்படி தெரியும்னு கேள. சேகர் உனக்கு துட்டு தரானாம்மா. எதுக்கு 50,000 கேள. எதுக்குடா துட்டு? இது ஏதோ மேட்ரு மாதிரி தெரியுது, பார்த்து ஹேண்டில் பண்ணு. அவன் ஏதோ குன்றத்தூர் மேட்ரு அதுன்னு சொல்கிறான் சார். நீ அவனை கூப்பிட்டு பைக்கில் போயா, எதுவும் பிரச்சனை வராது. ஸ்பெஷலாக கூப்பிட்டு நாங்களே வரோம். இந்த பிரச்சனை வேற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஸ்பாட்டுக்கு போகலன்னு வச்சுக்கேன், இல்லை நாங்கள் மட்டையாடு சார். போட்டவா நான் என்னடா கட்ட அந்த அவராமர வண்டியில அவனோட ஒரிஜினல் கட்ட. மாணிக்க விடுங்க. ஏ கான்ஸ்டபிள் பிடியா அவனை சொல்றல. பிடியா. ஏய் கட்ட உள்ள போறேன்னு நினைக்கிறியா? வெளில வந்து என் அண்ணனை போறதுக்காக திருப்பி வந்து போறேன்டா உன்னை. ஒரு கொலை குற்றவாளி வெளியே வந்தால் அவனை கொல்ல எதிராளி காத்திருப்பதை நாம் ஊடகங்களில் செய்தியாக பார்த்திருக்கிறோம். ஆனால் களத்தில் நின்று கட்டையின் உயிரை காப்பாற்றியது மட்டுமின்றி பழிவாங்க துடித்த மூர்த்தியை கைது செய்து நடக்கவிருந்த குற்றத்தை தடுக்க உதவியது நமது உண்மை நிகழ்ச்சி. இந்த அண்டர் கவர் ஆபரேஷன் வெற்றிகரமாக அமைய உதவிய தலைமை காவலாளி மாணிக்கம் அவர்கள் தங்களது அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள இங்கே வந்திருக்கிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு புலனாய்வோம் உண்மை நிகழ்ச்சியில்